திரும்ப ரொம்ப குழப்பத்துல இருக்கிற மாரி பார்க்குறேன். அதாவது வந்து ம். ஒரு விஷயத்துல திரும்ப ரொம்ப தெளிவா இருக்கணும். அவர் வந்து திமுக கூட்டணியில கடந்த 3 தேர்தலா இருக்கார். 3 தேர்தலா அவர் வந்து வெற்றிய பார்த்துட்டு இருக்கார். அதுல வந்து அவரு அவரு வந்து உதயசூரியன் சின்னத்தில நின்னாங்க. அதுக்கப்புறம் இவர் தனிச்சின்னம் வாங்கிட்டாங்க. அந்த அளவுக்கு வெற்றிய பார்த்துருக்காங்க. அவங்களுடைய நோக்கம் வந்து இந்த ஆல் இண்டியா லெவல்ல இந்தியா கூட்டணியில இருக்காங்க. தமிழ்நாட்டுல இந்தியா கூட்டணி திமுக தலைமையில இருக்கு. அது கூட இருக்காங்க. பாஜக தமிழ்நாட்டுல கால் ஊன்றக்கூடாது. மோடிய டெல்லியிலேருந்து அகற்றணுன்றது தான் இந்தியா கூட்டணியோட ரோலா இருக்கு ஆக்சுவலா. தமிழ்நாட்டிலயும் ஆன்டி பிஜேபி ரோல ஸ்ட்ராங்கா எடுக்குறாங்க. தமிழ்நாட்டுக்கு பாஜக பல விதங்கள்ல துரோகம் பண்றதுனால, அதுக்கு எதிர்க்க அது பிளவுவாத அரசியல் பண்றதுனால, அதுக்கு எதிரான ஒரு அணியா வந்து திமுக அணிய கருதுறாங்க. அதுல தொடர்ந்து இருக்காங்க. தொடர்ந்து இந்த எலக்ஷன்ஸ் இருக்கிறப்போ வரப்போற 26 எலக்ஷன்ஸ்லயும் அவங்க அதுல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்றது தான் திருமா சொன்ன விஷயங்கள். திமுக அணியிலிருந்து ஒரு கட்சி கூட வெளியில் போகாதுன்னு தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னார். அதே மாரி அதிகாரத்தில் பங்குன்ற விஷயம் வந்து விஜய் சொன்னபோது, திரும்ப என்ன சொன்னாருன்னா, "இந்த விஷயத்த நாங்க பல வருடமா சொல்லிட்டு இருக்கோம் நாங்க. இது வரவேற்கத்தக்கதுன்னு" சொன்னாரு. அப்போ ஒரு பேச்சு கிளம்பித்து. அதாவது வந்து ஒருவேளை விஜய் கட்சியில கடைசி நேரத்தில திரும்ப போவாரா அப்படின்னு. ஆனா அது வந்து சமீபத்தில அந்த பேச்சுக்கு கூட முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. அதாவது பாஜகவுடைய அஜெண்டாவை நிறைவேற்றுறதுக்கு சினிமா ஹீரோக்கள இறக்கி இறக்கி விட்டுருக்காங்க. அப்படின்ற மாரியான சொல்லி அதன் மூலமா விஜய் கட்சிக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இல்லன்னு ஒரு மாரி க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காரு டோர. அதுக்கப்புறம் அதிகாரத்தில் பங்களிப்புன்றது விஷயம் வரும்போது, அது காலம் இன்னும் கனியவில்லைன்னு அதையும் தள்ளி போடுறாரு. இப்படிலாம் தள்ளி போட்டுருக்கிறவர் என்ன பண்றாரு, சமயத்தில இப்ப நீங்க சொன்ன மாதிரி அதிமுக பாஜகவில் இருக்கிறதே, அப்புறம் அதில எப்படி சேர முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப அதிமுக நாளைக்கு 8 மாசம் கழிச்சு பாஜக விட்டு விலகி வந்தா அதில நீங்க சேருவீங்களா? ம். அப்படின்ற ஒரு கேள்வி அடுத்த கேள்வி இயல்பாவே வருது இல்லையா?